ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்படியே கொள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சிதாக்குள்ளே வந்து இவ்வளோ வந்து ஒரு அரவிந்த் மேலே வந்து காதல் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, காதல் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, அவங்ககிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வந்துருச்சு. அதனால் வந்து அவன் வந்து ஒரு கோடீஸ்வரனுடைய மகன். இருந்தாலும் வந்து வீராப்புக்காக வந்து அவன் வந்து தன்னுடைய சொந்த காலில் வந்து நின்று நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த கட்ஸுக்காகவே வந்து அவனை வந்து லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாக்குள்ளேயும் வந்து காதல் வசயம் வந்து அப்படியே துளுக்குது அந்த இடத்துல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, துளுக்குற இடத்துலயே வந்து அந்த துளுர்ற இலைய மட்டும் அப்படியே கிள்ளி வந்து போட்டுருவாரா நம்ம அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்படி போடக்கூடிய ஆளே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து தன்னுடைய சொந்த கால்ல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அதனால வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து நினைக்கிறாரு. அதனால வந்து ரஞ்சிதாவ வந்து கண்டிப்பா வந்து மேரேஜ் பண்ணுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இல்லாத பொல்லாத குற்றங்கள் எல்லாமே வந்து ரஞ்சிதா மேல வந்து இருக்கு. ரஞ்சிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து சொன்னா வந்து புரிஞ்சுக்கக்கூடிய பொண்ணு தான். ஆனா, அவங்க கூட வந்து ஒருத்தி வந்து ராட்சசியா வந்து வாழ்ந்துட்டுருக்காளே! அவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து ரஞ்சிதா நீ வந்து அந்த வீட்ல வந்து உருப்படாதவ. வெளியே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீ வந்து பார்த்தன்னா, ஒரு எனிமியா தான் நீ வந்து தெரிவியே தவிர, மத்தபடி வந்து நீ வந்து அரவிந்துக்கு வந்து ஏத்த ஜோடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் நீ வந்து பார்த்த, அவன் வந்து ஒரு பணக்காரன், அரவிந்த் வந்து ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுமே, நீ உன்னுடைய நடத்தைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரேன். உன்னுடைய பேச்சு, அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிட்ட வந்து நடந்துக்கிற முறை எல்லாமே வந்து ஒரு மாற்றத்த வந்து உண்டாக்குது. அப்போ உனக்குள்ளேயும் வந்து அரவிந்து வந்து நமக்குள்ள வந்து இருக்காரு. அரவிந்த வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அவருடைய அப்பாவுடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணி, நம்ம வந்து நல்லா வந்து லைஃப்ல வந்து செட்டில் ஆயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா? என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியல. ஆனா அதுக்கு வந்து அரவிந்த் தான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா சொத்து வந்து எனக்கு வந்து தேவையில்ல. அதனால வந்து நான் என் சொந்த கால்ல தான் வந்து நிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் பிளானா தான் வந்து வச்சுட்டுருக்காங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து நம்ம இந்த வீட்ல வந்து இருக்கணும். அதே மாரி வந்து ஆஃபீஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு வேலை வந்து கிடைச்சாகணும். அப்படின்றதுல வந்து தெளிவா வந்து நம்ம அரவிந்த் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய வந்து எப்படியாச்சும் வந்து வெளிய வந்து கொண்டு வந்தாலே வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீர்ந்துரும். அது இல்லாம இந்த இழந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் நல்லபடியா வந்து குடுத்துட்டாங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. எப்படியும் வந்து எல்லாமே வந்து பழையபடியா வந்து தப்பெல்லாம் வந்து உணர்ந்து நான் வந்து திருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து வாழ்க்கை குடுக்கறதுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறையவே இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம அரவிந்துடைய கல்யாணமும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நம்ம ரஞ்சிதாவ வந்து கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வாயாலே வந்து சொல்ல வச்சாங்கன்னா வந்து இன்னும் வந்து சூப்பரா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மல்லியும் வந்து பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆ மனோகர் வந்து ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் வந்து விஜய வந்து வெளிய கொண்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு போனா அங்க வந்து அரவிந்த் வந்து போராடுறாரு. ரோடுக்கு வந்தா வந்து அன்னபூர்ணி வந்து போராடுறாங்க. கோர்ட்டுக்கு போனா தேவசேனா, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம விஜய்க்கு ஆதரவா வந்து ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா சாட்சிகள் தான் வந்து ரேணுகா வந்து கொலை பண்ணது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, எப்படி வந்து மாத்த முடியும்? சாட்சிகள வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். சாட்சிகள் வந்து நெறைய ஆதாரங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்து. அப்படி வந்து ரெடி பண்ணி இந்த கொலைய வந்து விஜய் வந்து பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கோர்ட் மூலியமா வந்து ஏற்கனவே வந்து சொல்லி இந்த கேஸே வந்து முடிஞ்சது. ஆனா மறுபடியும் வந்து ரீகன்சிடர் பண்ணி இந்த கேஸ வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதில வந்து ஏதோ வந்து ஒரு உள்நோக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜே வந்து புரிஞ்சுக்கணும். அத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ் வந்து கிளியரா வந்து விசாரிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணாங்கன்னா, ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பபாய்! சி யூ டாட்டா.